சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் டாக்டர் சம்பத் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பள்ளியின் துணை முதல்வர் டாக்டர் சுசிலா சம்பத் முன்னிலை வகித்தார். நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஹரிஷ்குமார் வரவேற்றார். தொடர்ந்து தேச தலைவர்களின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பள்ளியின் முதல்வர் டாக்டர் சம்பத் விழா பேரூரை நிகழ்த்தினார். இதில் இந்திய தேச விடுதலைக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தியாகிகளின் செயல்பாடுகளையும் துணிச்சல்களையும் மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். விழாவையொட்டி பள்ளி மாணவ மாணவிகள் தேச தலைவர்கள் போல் மாறுவேடம் அணிந்து வந்தனர். ப்ரீகேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பங்கு பெற்ற கலை நிகழ்ச்சிகள், நடனம், நாடகம் போன்றவை நடைபெற்றது. அவர்களை பாராட்டி பள்ளி முதல்வர் டாக்டர் சம்பத் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஹரிஷ்குமார் பரிசு வழங்கினார். விழாவின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று 80வது சுதந்திர தின விழாவை சிறப்பித்து பேரணி சென்றனர். பேரணியை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி திருக்கனூர் காந்தி நகர், பிள்ளையார் கோவில் வீதி, வணிகர் வீதி மற்றும் முக்கிய கடை வீதிகள் வழியாக சென்று பள்ளியை வந்தடைந்தது. விழாவில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் பள்ளியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் நன்றி கூறினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை பள்ளியின் மாணவிகள் முசினா பேகம், பவிஷா ஆகியோர் தொகுத்து வழங்கினர். செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் மாப்பிள்ளை சௌரி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 200 மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டு தேசிய ஒற்றுமை, போதை ஒழிப்பு மற்றும் சமூக விழிப்புணர்வு தொடர்பான முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து நடைபெற்ற கொடியேற்று விழாவில் கிருமாம்பாக்கம் காவல் உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களிடம் கைபேசி பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினார். மேலும் விளையாட்டு போட்டிகள் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் தேசப்பற்று மற்றும் கலை திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணவர்களின் நாட்டுப்பற்று பாடல்கள், நடனங்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைவரின் பாராட்டையும் பெற்றன. இந்த நிகழ்வில் பள்ளியின் தாளாளர் டாக்டர் மோகன், முதல்வர் தமிழ்கொடி மோகன், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பள்ளி நிர்வாகத்தின் சிறப்பான ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி மாணவர்களிடையே நாட்டுப்பற்று, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கும் வகையில் அமைந்தது. தாய்நாட்டை போற்றுவோம், கற்போம் கற்போம், ஒற்றுமையின் பாடம் கற்போம், உருவாக்குவோம் உருவாக்குவோம். அடுத்துள்ள பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய ஆலயத்தில் உள்ள ஆனந்த பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர விழா நிகழ்ச்சி கிருமாம்பாக்கம் சிவன்குடில் இல்லத்தில் உள்ள சிவ திருக்கந்தன் முருகன் உயர்நிலை கணித ஜோதிடர் சிவ திருமதி ஜெயசித்ரா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் அம்மனுக்கு மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து வளைகாப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பெண்களுக்கு பிரசாதமாக வளையல், குங்குமம், தாலி சரடு அனைத்தும் படைத்து ஆனந்த பத்ரகாளி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் பள்ளி மாணவிகளின் மூலம் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரியில் உள்ள ஏரிகளில் வண்டல் மண் எடுக்க தற்பொழுது பர்மிட் வழங்கப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறையில் விண்ணப்பித்து அதற்கான தொகையை செலுத்தி தேவையான மண்ணை தங்களது சொந்த செலவில் எடுத்துக் கொள்ளலாம். அதன்படி கிருமாம்பாக்கம் ஏரியில் கடந்த சில நாட்களாக வண்டல் மண் எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. லாரிகள் மூலமாக மண் அள்ளப்பட்டு வருகிறது. பலர் இந்த மண்ணை எடுத்து சென்று மொத்தமாக குவித்து வைத்து முறைகேடாக அதிக விலைக்கு விற்பனை செய்து லாபம் பார்த்து வருவதாக புகார் எழுந்து வருகிறது. மேலும் காலை மாலை நேரங்களில் அதிவேகமாக செல்லும் மண் லாரிகளால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளுக்கு விபத்து ஏற்படுகிறது. இந்த நிலையில் விடுமுறை தினமான நேற்று கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி டிப்பர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. கிருமாம்பாக்கம் ஏரிக்கரை சாலையில் திரும்ப முயன்ற போது இடது பக்கமாக வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் லாரியின் பின் சக்கரம் அந்த வாலிபரின் இடுப்பில் ஏறியது. இதில் அவர் உடல் நசுங்கி படுகாயமடைந்த நிலையில் அவரை பொதுமக்கள் மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் உயிரிழந்த வாலிபர் கடலூர் திருப்பாதிரி புலியூர் தங்கராஜ் நகரை சேர்ந்த விஜயராகவன் மகன் 28 வயதான அருண்ராஜ் கௌதம் என்பது தெரிய வந்தது. விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய டிப்பர் லாரி ஓட்டுநர் குறித்தும் அந்த லாரியில் கொண்டு செல்லப்பட்ட மண் எங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டது என்பது குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சுதந்திர தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி பாவாணர் நகரில் சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வீர வணக்க முழக்கங்கள் எழுப்பப்பட்டு பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களும் பரிசாக வழங்கப்பட்டன. தொண்டரணி தலைவர் ஆனந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள், பாவாணர் நகர் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அவர்கள் சால்வை அணிவித்து மலர்களின் புகையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த காரப்பட்டு வாழெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கு. இந்த மாதிரியான தொடர்ச்சியாக பாவாணர் நகரை பகுதியை சார்ந்து மட்டுமல்லாமல் புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளையொட்டி புதுச்சேரியில் இன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டது. இதையொட்டி இந்தியாவுடன் புதுச்சேரி இணைப்பதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாக்கெடுப்பு நடைபெற்ற வில்லியனூர் அருகே உள்ள கீழூரில் அமைந்துள்ள நினைவு தூணில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி கீழூரில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைய வேண்டும் என 170 பிரதிநிதிகளும் எதிராக 8 பேரும் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்ட நடைமுறைகளுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்தது. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். தொடர்ந்து நினைவு தூணில் மலர் தூவி மரியாதை செலுத்திய அமைச்சர் தற்போதுள்ள தியாகிகளையும் கௌரவித்தார். நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரவிக்குமார், கார்த்திகேயன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில்
நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்த கருத்துக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் சசிபாலன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பதில் ஜனநாயகத்திற்கு இடம் இருந்தாலும் தனிநபர் மற்றும் குடும்பத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என சசிபாலன் தெரிவித்துள்ளார். மேலும் பொறுப்புமிக்க அரசியல் கட்சியின் மாநில தலைவர் என்ற முறையில் நயினார் நாகேந்திரன் தனது பேச்சை திரும்ப பெற்று பொதுமக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு தாவேகா தரப்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம், சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேடுறாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டாதானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொள்ளுமா? புதுச்சேரியில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து உள்துறை அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு தொகுதி தலைவர் சபரி தலைமையில் பாஜக நிர்வாகிகள் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் அனிதா, பெருமாள், கனகராஜ், சண்முகம், மோகன், கல்யாணசுந்தரம், ராமமூர்த்தி, சூர்யா, சுரேந்தர், வெங்கடேசன், ஐயப்பன், ராஜேஷ், அன்புதாசன், அழகுவேல், சீதாராமன், சிவபாலன், நவீன், சுஜித், ஜெகதீஷ், ஜீவா, ஆனந்த், கார்த்தி, திவாகர், அருள் பாண்டி, தினேஷ், சாமுவேல் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் அபாக்கஸ் மற்றும் வேத கணித பயிற்சி திட்டங்களை நடத்தி வரும் வின்விக்ஸ் அகாடமி ஆண்டுதோறும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்காக வண்ணம் தீட்டும் போட்டியை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டும் நடைபெற்ற போட்டியில் வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி, ராமகிருஷ்ணா பள்ளி, விவேகானந்தா பள்ளி, ரெயின்போ பள்ளி, நியூ மாடர்ன் வித்யா மந்திர் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் சிந்தனை திறனை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த போட்டியுடன் அபாக்கஸ் மற்றும் வேத கணிதம் மூலம் மாணவர்களின் கணித திறனை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பது குறித்த விழிப்புணர்வும் பெற்றோர்களுக்கு வழங்கப்பட்டது. போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டனர். மாணவர்களின் கல்வி திறனுடன் அவர்களின் படைப்பாற்றல், கணித சிந்தனை மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் முயற்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது.